திருப்பலி எவ்வளவு அழகா அமைச்சிருக்காங்க தெரியுமா நம்ம கத்தோலிக்க திருச்சபையில. இந்த எம்மாவுஸ் பயணத்தினுடைய சுருக்கம் தான் திருப்பலி. அவங்க நடந்து வீட்டுக்கு போனாங்கல்ல, அதுதான் வருகை பவனி இல்ல. அதுக்கப்புறம் வாசகம் ஸ்டார்ட் ஆயிடும். முதல் வாசகம் இயேசு சொல்றாரு, இறைவாக்கினர்கள் தொடங்கி மறைகளில் தன்னை குறித்து சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் அவர்களுக்கு விளக்கினார். முதல் வாசகம். இரண்டாவது வாசகம் நற்செய்தி. வந்துச்சா வாசகம்? எல்லாத்தையும் விளக்குறாரு. அவங்களுக்கு இறைவார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறாங்க. வீடு யாருடைய வீடு? அவர்களுடைய வீடு, சீடர்களுடைய. அந்த சீடர்களுடைய வீடு. இவர் இயேசுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? ரொம்ப அழகா போட்டிருக்கும் பைபிள்ல. மாலை நேரம் ஆயிற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? இருட்டிடுச்சு. இருட்டிடுச்சு. அவங்க இயேசுன்னு தெரியாம கூப்பிடுறாங்க, எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க. பிரியமானவர்களே, அடுத்து பாருங்க திருப்பலி நடக்குது. நற்கரணைக்கு முன்பதாக நான் கொடுக்கிற காணிக்கை என்னை கொடுப்பதாக, என் உள்ளத்தையும் என் இல்லத்தையும் இறைவனுக்கு கொடுக்கணும். கொடுக்கிறோமா? சில பேர் பாக்குறாங்க, அதுக்கு ஏன்டா படுவா இப்படி கத்துற? அதான பாயிண்ட். ஆதங்கம், ஆதங்கம், வேற ஒண்ணு இல்ல. இல்லையா? கட்டாயப்படுத்தினாங்க, நீங்க வந்து கண்டிப்பா தங்கணும். அவர் எப்படி காட்டிக்கிட்டாரு? இன்னும் அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவருக்கு அப்படி போற வேலை எல்லாம் ஒண்ணு இல்ல. அவர் சும்மா காட்டிக்கிறார் இல்லையா? என் பிள்ளை என்னை அழைக்கிறானா, அவருடைய உள்ளத்துக்குள்ள இல்லத்துக்குள்ள ஆண்டவர் உள்ள வந்துட்டாரு. அந்த வீடு அவர்களுடைய வீடு. அவர் கெஸ்ட் தான் அவர் இல்லையா? அவர் யாருன்னே தெரியாது. ஆனா பரிமாறுவது யாருன்னு பாருங்க, இயேசுதான் பரிமாறுகிறார். அப்பத்தை எடுத்து, நல்ல கவனிங்க, நன்றி செலுத்தி அதை பிட்டு, கை தட்டி ஒரு வாட்டி ஆமென் சொல்லுங்க எல்லாரும். பிரியமானவர்களே, நிறைய பிரிவினை சபைகள் வசனம் மட்டும் போதும்னு சொல்றாங்க. கரெக்டா? நம்மில் பல கத்தோலிக்க மக்கள் திருப்பலி மட்டும் போதும்னு சொல்றாங்க. ஆனா இயேசு பாருங்க எவ்வளவு அழகா அந்த அமைச்சு கொடுத்திருக்கிறார். முதல்ல இறை வார்த்தையை விளக்குகிறார், அப்புறமா பந்தியில் அமர்ந்து அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டவுடன் அவர்கள் கண்கள் திறந்தன. அது வரைக்கும் திறக்கல கண்ணு. இறை வார்த்தை, நற்கருணை, இவை இரண்டும் சேரும் பொழுதுதான் புனிதத்தின் தொடக்கம் ஆரம்பமாகிறது. புனிதத்தின் தொடக்கமே அதுதான். இறை வார்த்தையும் நற்கருணை இல்லாம அங்கு புனிதம் ஆரம்பமாகாது. கண்ணு குருடாவே இருக்கும். நிறைய பேர் பைபிளை வாசிக்க மாட்டாங்க, ஆனா மாஸ்க் வருவாங்க இல்லையா? பிரிவினை சபைகள் திருப்பலி எல்லாம் ஒண்ணும் இல்லைன்றாங்க. அவங்க அங்க போறாங்க. ஆண்டவரே அதை நிராகரிக்கிறார், இயேசுவே நிராகரிக்கிறார். அப்ப புனிதத்தின் தொடக்கம் எங்க இருக்கு? இறை வார்த்தையும் நற்கருணையும் சேரும் பொழுது புனிதம் துவங்குகிறது. பிரியமானவர்களே, கண்ணு திறந்துருச்சுல. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் வழி நெடுகிலும் இறை வார்த்தையை நமக்கு விளக்கிய பொழுது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா? உள்ளம் எரியணும். சொன்ன உடனே அவங்க அந்நேரமே கிளம்பி எங்க போறாங்கன்னு போட்டுருக்கு, எருசலேம் சென்றார்கள். ஏன்னா எருசலேம் தான் அவர்கள் இறை பணியை தொடங்க வேண்டிய இடம். அது வேண்டான்னு விட்டுட்டு வந்தாங்க. புனிதத்தை தொட்டவுடன், நற்கருணை அனுபவத்தை பெற்றவுடன் அவர்கள் எங்க போனாங்க? எருசலேமுக்கு சென்றார்கள். பிரியமானவர்களே, ஆகவே இந்த ஒரு அற்புதமான எம்மாவுஸ் அனுபவத்திலே புனிதத்தின் தொடக்கத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம்.